இருக்க அந்த காலம் வந்து அந்த தமிழ் மொழி எவ்வளவுக்கு முக்கியத்துவம் பெற்று சர்வதேச ரீதியில் பெற்றிருக்கிறது என்பது முதல் விளக்குவோம். எங்களுடைய தமிழ் மொழி தாய்மொழியை நாங்கள் மதிப்பதோடு ஏனைய மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்கிறார். அகரமுதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்றால் இந்த எங்களுடைய உயிர் எவ்வாறு எல்லா இடங்களும் பரவி இருக்கின்றதோ அதுபோல் எங்களுடைய தாய்மொழி என வேறு வகையில் நீங்கள் பொருள் கூறலாம், அது பொருள் கற்றிருக்கலாம், பொருள் தேடலாம். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. உலகத்திலேயே உண்மையாக எங்களுக்கு கிறிஸ்தவர்களால், இந்துக்களால், பௌத்தர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்ற ஒரே ஒரு பொது மறையாக திகழ்கிறது திருக்குறள். அவன் பொதுமறையாக இருக்கின்ற திருக்குறள் அந்த மொழியினுடைய தன்மையை வெளிப்படுத்துகின்றது. ஆகவே நாங்கள் எங்களுடைய தாய்மொழியை பாதுகாப்பதனூடாக எங்களுடைய கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை பாதுகாத்துக் கொண்டு அதனூடாக ஏனைய மொழிகளையும் கற்று ஒரு பள்ளித்துவம் கொண்ட நாடு குறிப்பிட்டது போல அவர் மொழி வலியுறுத்தல் மொழிகள் திணைக்களத்தின் ஊடாக சொன்னதற்கு ஏற்ப மொழிகள் திணைக்களம் இலங்கையில பள்ளித்துவம் கொண்ட நாடு அடிப்படையில் இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் கூட வடமாகாணத்தில் போலீஸ் சேவை ஏனைய சேவைகளை அந்த மொழியில அந்தந்த மாகாணத்துக்குரிய மொழி செயற்பாட்டு அடிப்படையில் நாங்கள் முன்னிலைப்படுத்துகிறோம். அந்த வகையில தான் நாங்கள் என்னுடைய தனிப்பட்ட முயற்சி 2012ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இலங்கை தாய்மொழி வளர்ச்சி